அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இதை மட்டும் இந்த டேப்லர் காலத்தை நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. இது எப்படி பண்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்கப்பா. இது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கா, 5ஆவது வருஷம் கேட்க போறது இல்லை. அதனால அதை விட்டுருங்க. 2 3 4ல ஃபர்ஸ்ட் இதை அப்படியே போட்டுறீங்க. 2 3 4 அப்படியே போட்டுறீங்க. இதை முடிக்கும் போது மட்டும் எல்லா இடத்துலையும் 1 போட்டணும்ப்பா. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முடிக்கும் போது 1 போடணும். இப்போ பாருங்க 2 வருஷத்துல 2 1 போட்டுட்டேன். இது 2ஐயும் கூட்டுங்களேன், 3 வந்துடுது. ஓகேவாப்பா? அதோட முடிச்சிடுறேன். அடுத்து 1 போட்டு முடிச்சிடுறேன். அதை அடுத்து 4ஆவது வருஷத்துல பாருங்களேன், இது 2ஐயும் கூட்டுங்க, 6 வந்துடுதா. அடுத்து இதையும் கூட்டுங்க, 4 1 போட்டு இதை முடிச்சிடுறேன். புரியுதாப்பா? இது எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். இல்லை இதுவும் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா 11 ஸ்கொயர்டு என்னது 121. இந்த மொதல் நம்பரை விட்டுருங்க, 21. இதுதான் 2 வருஷத்துக்குரிய கூட்டு வட்டி. 11 கியூபு பார்த்துக்குங்க, இது எடுத்துக்கங்க. 3 3 1 11 பவர் 4 இந்த இருக்கு. இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா கூட்டு வட்டி முடிஞ்சுப்பா. இப்போ நான் ஒரு சம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்போ இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும். இதை நான் சம் சொல்றேன். 10,000 ரூபா அசலு, 10%. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறேன்னா, வேற ஒன்றும் இல்லை, 2 ஆண்டு இந்த இருக்கு, இன்ட்டு 2 இன்ட்டு 1 போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்ட்டு 2 இன்ட்டு 1 போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து பெர்சன்டேஜ் மட்டும் நம்ம மைண்ட்லேயே போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது வந்து முழுமை பெறும். 10,000 ரூபாயில் 10% என்பது 1000 ரூபா. ஓகேவா? இதில் 10%, இந்த 1000த்துல தான் பார்க்கணும். இதில் 10% என்பது 100 ரூபாய். முடிஞ்சு அப்போ பெருக்குனீங்கன்னா 2000, இதில் 100 ரூபா, அப்போ 2100 ரூபா. இந்த கான்செப்டை மட்டும் ஈஸியாக கற்றுக்கங்கப்பா. அடுத்தடுத்து எல்லா இயர்ஸும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.